ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா மாதவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் டேங்க. நம்மளோட சுதா மாதவன்ஸ் கிச்சன் ஃபேமிலிக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இது எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான். இந்த ஹாப்பியான நியூஸை ஒரு ஸ்வீட்டோட ஷேர் பண்ணலான்னு தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு பேடா, பேசன் கோகனட் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அதை வச்சு அட்டகாசமாக இந்த லாக்டவுன் பீரியடில் சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். 1 கப் பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். 1/2 கப் தேங்காய் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். 1 கப் சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி நம்ம ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் 1/4 கப் கீ நான் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா உருனதுக்கு அப்புறமா நம்மளோட கடலை மாவை நம்ம சேர்த்திக்கலாம். கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரொம்ப நல்லா தயாராகிரும். கடலை மாவு ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இனி நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையெடுக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபியாக இது இருக்கும். பால்கோவாக்கு ஈக்குவலாக இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த ஸ்வீட்டு. வெறும் கடலை மாவு, தேங்காய், பால், சர்க்கரை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இடையில உங்களுக்கு இன்னும் நல்லா கீ சேர்த்தணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் லெமன் எல்லோ ஃபுட் கலர் 2 or 3 ட்ராப்ஸ் சேர்த்துறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்த்து வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். சேர்த்துனா அந்த எல்லோ கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்துட்டாலே நம்மளோட ஸ்வீட் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இது மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆயிரும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஷேப் பண்ணிடலாம். கையில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு லட்டு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் வச்சுக்கலாம்.
இல்லை பேடா ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பாதாம் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பேசன் கோகனட் பேடா ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நல்லா ஸ்வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே கோகனட்டை தூவி விடுறேன். இனி 1 கப் கடலை மாவு இருந்தால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், பால்கோவாக்கு ஈக்குவலாக நம்ம கடலை மாவு பேடா பண்ணி சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி ஹாப்பியாக சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.